நாகும் அதிகாரம் 3. இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ! அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. சவுக்குகளின் ஓசையும் உருளைகளின் அதிர்ச்சியும் குதிரைகளின் பாய்ச்சலும் இரதங்கள் கடகடவென்று ஓடுகிற சத்தமும் வீரர் குதிரை ஏறுகிறதும் பட்டயங்கள் துலங்குகிறதும் ஈட்டிகள் மின்னுகிறதும் வெட்டுண்டவர்களின் திரளும் பிரேதங்களின் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும். பிணங்களுக்கு தொகையில்லை. அவர்கள் பிணங்களில் இடறி விழுகிறார்கள். தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் ரூபவதியுமாயிருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தனங்களின் நிமித்தம் இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகம் மட்டும் தூக்கி எடுத்து ஜாதிகளுக்கு உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரிய பண்ணி உன்மேல் தீட்டானவைகளை எறிந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது உன்னை காண்கிறவனெல்லாம் நினிவே பாழாய் போயிற்று. அதற்காக புலம்புகிறவர் யார்? ஆறுதல் சொல்லுகிறவர்களை உனக்கு எங்கே தேடுவேன் என்று சொல்லி உன்னை விட்டோடி போவான். நதிகள் மத்தியிலிருந்த நோ அம்மோனை பார்க்கிலும் நீ சிரேஷ்டமோ? அதை சுற்றிலும் தண்ணீர் இருந்தது. சமுத்திரம் அதன் அரணும் சமுத்திர கால் அதன் மதிலுமாயிருந்தது. எத்தியோப்பியாவும் எகிப்தும் எண்ணிறந்த சேனையால் அதற்கு பலனாக இருந்தது. பூத்தும் லூபீமும் அதற்கு சகாயமாயிருந்தது. ஆயினும் அவள் குடி விலக்கப்பட்டு சிறையிருப்பிலே கொண்டு போகப்பட்டாள். அவள் குழந்தைகள் எல்லா வீதிகளின் முகனைகளிலும் மோதியடிக்கப்பட்டார்கள். அவளுடைய கனவான்கள் பேரில் சீட்டு போட்டார்கள். அவளுடைய பெரியவர்கள் எல்லாரும் சங்கிலிகளால் கட்டப்பட்டார்கள். நீயும் வெறி கொண்டு ஒளித்து கொள்வாய். நீயும் உன் சத்துருவுக்கு தப்ப அரணான கோட்டையை தேடுவாய். உன் அரண்களெல்லாம் முதல் பழுக்கும் பழங்களுள்ள அத்தி மரங்களைப் போல் இருக்கும். அவைகள் குலுக்கப்பட்டால் அவைகளின் பழம் தின்கிறவன் வாயிலே விழும். இதோ உன் நடுவில் இருக்கிற ஜனங்கள் பேடிகள். உன் தேசத்தின் வாசல்கள் உன் சத்துருவுக்கு முன் திறவுண்டு போகும். அக்கினி உன் தாழ்பாள்களை பட்சிக்கும். முற்றிக்கைக்கு தண்ணீர் மொண்டுவை. உன் அரண்களை பலப்படுத்து. சேற்றிலே போய் களிமண்ணை மிதி. சூளையை கெட்டிப்படுத்து. அங்கே அக்கினி உன்னை பட்சிக்கும். பட்டயம் உன்னை சங்கரிக்கும். அது பச்சை கிளிகளைப் போல் உன்னை பட்சித்து போடும். உன்னை பச்சை கிளிகளத்தனையாக்கிக்கொள். உன்னை வெட்டு கிளிகளத்தனையாக்கிக்கொள். உன் வர்த்தகரை வானத்து நட்சத்திரங்களிலும் அதிகமாக்கினாய். இந்த பச்சை கிளிகள் பரவி பறந்து போகும். உன் மகுட வர்த்தனர் வெட்டு கிளிகளுக்கும் உன் தளகர்த்தர் பெருங்கிளிகளுக்கும் சமானமாயிருக்கிறார்கள். அவைகள் குளிர்ச்சியான நாளில் வேலிகளில் பாளையமிறங்கி சூரியன் உதித்த மாத்திரத்தில் பறந்து போம். பின்பு அவைகள் இருக்கும் இடம் இன்னதென்று தெரியாது. அசீரியா ராஜாவே, உன் மேய்ப்பர்கள் உறங்குவார்கள். உன் பிரபலஸ்தர் படுத்திருப்பார்கள். உன் ஜனங்கள் பர்வதங்களின் மேல் சிதறி இருக்கிறார்கள். அவைகளை கூட்டி சேர்ப்பவன் இல்லை. உன் நொறுங்குதலுக்கு பரிகாரம் இல்லை. உன் காயம் கொடியது. உன் செய்தியை கேட்பவர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுவார்கள். உன் பொல்லாப்பு என் நேரமும் யார் பேரிலே தான் பாயாமற் போயிற்று.